அன்பரசி விஸ்வா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. கஸ்தூரி வந்து ஆவியா வந்திருக்காங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. பத்மா வந்து கண்ணா அப்படின்னு கத்துறாங்க. அந்த இடத்துல விஸ்வா நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நீ இந்த வீட்டில் இருந்தனா என்னோட கௌரவம் என்ன ஆகுறது, என் மதிப்பு மரியாதைலாம் என்ன ஆகுறதுங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னு பேசுகிறாங்க. அன்பரசி இன்னும் 3 மாதம் இந்த வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கேம்மா, 3 மாதம் கழிச்சு தான் நான் வருவேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்னம்மா, ஒருத்தவங்க டல்லாக இருக்கிறப்ப ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணுறது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ என் அன்பரசி வந்து மனசு சரியில்லாமல் பட்டமாக இருக்கா. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என் அன்பரசியை விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க. நம்ம விஸ்வா இதை நினச்சி வந்து பூரிப்பில் வந்து இருக்காங்க. ஜானகி அம்மாவும் நம்ம சந்திரசேகரும் ஒரு பக்கம் முடியாது விஸ்வா, சொந்தக்காரங்களாம் கண்டிப்பாக வந்து நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க. இதை என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அந்த இடத்துல விஸ்வா வந்து கடுப்பாகி அவங்க அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. என்னடா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, மற்றவங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஏறினாலும் தப்பும்பாங்க, இறங்குனாலும் கை கட்டி சிரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காகலாம் என்னோட வாழ்க்கையெல்லாம் மாற்றிக்க முடியாது. அன்பரசிக்கு பிரச்சனை, நான் அன்பரசி கூட தான் இருப்பேன். 3 மாதம் என்னம்மா, 3 வருஷம் அன்பரசி இந்த வீட்டில் இருந்தால் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. உன்னை ஜானகி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. விஸ்வா எடுத்த முடிவுலாம் கரெக்டான முடிவு தான். நீங்கள் பொறுமையாக வந்து திங்க் பண்ணுங்கள், திங்க் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கே புரிய வருங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி பாட்டி மட்டும் பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறது யாரும் வந்து கேட்குற மாதிரியே தெரில. நம்ம பத்மா வந்து சொல் பேச்சே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பிடிச்ச மேலுக்கு 3 கால் தான் சொல்கிறாங்க. இதை கேட்டுகிட்டே இருந்த நம்ம சிவகாமிக்கு கடுப்பாயிடுச்சு. அவங்க தான் வந்து மனம் திருத்திட்டாங்களே, அதனால கடுப்பாகி கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து கஸ்தூரிக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கே நாங்கள் எல்லோரும் சோகத்தில் வந்து இருக்கோம். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் பொண்ணு மாப்பிளையும் பிரிக்க பார்க்குறீங்களா, இதெல்லாம் ரொம்பவே தப்பு, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி கண்ணா அப்படிலாம் திட்டுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும். ஏன்னா சிவகாமியா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. விஸ்வா, அன்பரசி, நம்ம ஜானகி பாட்டி, சந்திரசேகர் எல்லாரும் வந்து ஒரு மாதிரியா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மங்கா வந்து இது இவங்களோட மாற்றத்தை வந்து நம்பாமல் அவங்க வந்து இவங்க பக்கம் இருக்கிற சதியெல்லாம் யாரும் கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மங்கா வந்து திங்க் பண்ணுறாங்க சிவகாமி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு. ஆனால் சிவகாமி வந்து உண்மையிலேயே வந்து திருந்திட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா கஸ்தூரி வந்து கடைசி நேரத்தில் என்ன சொன்னாங்க, உங்கள் அம்மா செஞ்ச பாவம் ஒன்றை சுற்றுது, நீ செஞ்ச பாவம் உன் பொண்ணை சுற்றும், பார்த்துக்க, சந்திரசேகர் பொண்ணுன்னா எனக்கும் பொண்ணு தான், பார்த்துக்கம்மா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ தான் போராட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை வந்து நான் அமைச்சு கொடுத்தேன். ஆனால் என்ன நடந்துச்சு பார்த்தியா, நான் தான் ஜெயித்தேன். நீயும் வந்து எத்தனையோ வாட்டி மல்லி கட்டின, பார்த்துக்க, இதுதான் நன்மைக்கு கிடைச்ச பலன். இன்னமும் நீ திருந்தலைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதாங்கிற மாதிரி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி இது எல்லாத்தையும் வந்து கேட்டனால தான் மனம் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம சிவகாமி அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாரும் வந்து சொன்னனால நம்ம பத்மா மட்டுக்கும் அங்கேருந்து குடுகுடுன்னு வெளில வந்து போயிடுறாங்க. ஒரு பக்கம் அன்பரசி வந்து ஃபீல் பண்ணி அழுதுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. நம்ம அன்பரசி விஸ்வா வந்து பேசுகிறாங்க. உங்கள் அம்மா நீ சோகமாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வா அன்பரசி, வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னேன். என்ன சார் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, என் மனசுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்துலேருந்து எப்படி என்னால் மீண்டு வர முடியும். ஏன்னா எங்கள் அம்மா சார் கஷ்டப்பட்டு என்ன எப்படியெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா, அவங்களோட கஷ்டத்துக்கு சொல்ல வார்த்தையே இல்லை சார். அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. இப்போ கடைசி நேரத்தில் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியில் இது மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சந்திரசேகரும் நம்ம ஜானகி பாட்டியும். அவங்க பார்த்து வந்து ஃபீல் பண்ணுறாங்க, தன்னோட பொண்ணுக்கு இது மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய பொண்ணு, சரி நம்ம ஆறுதல் வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு கஸ்தூரி போனதே நினச்சிட்டு இருக்காதம்மா, உனக்குன்னு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை வந்து பாருன்னு ஜானகி பாட்டி வந்து பேசுகிறாங்க. நீ எப்படி வாழ்கிறங்கிறத தூரத்துலேருந்து உங்கள் அம்மா வந்து சந்தோஷப்படுவாமா, பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னால் முடியல பாட்டி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல என்னப்பா நமக்குன்னு இப்படி ஆயிடுச்சு, இத்தனை நாளாக வந்து என்னோடய குட்டிமா என்கிட்ட வராமையே இருந்திருக்கலாம் போல இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வேறு என்னம்மா, என்னோடய அம்மு திருப்பி என்கிட்ட வந்துட்டான்னு நினச்சி சந்தோஷப்பட்டா, இப்போ இது மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க. இனிமேட்டு உன் பொண்ணுக்கு நீ தான்ப்பா அம்மா அப்பா எல்லாமே நீ தாங்கிற மாதிரி தான் ஜானகி பாட்டி வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இருப்பினும் வந்து சந்திரசேகராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஒரு பக்கம் மனசு தெரிஞ்சு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம சிவகாமி. அந்த இடத்துல மங்கா வந்து கேட்குறாங்க, வெளி உலகத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தால் எல்லாம் ஓகே, ஆனால்
என்கிட்ட ஏன்டி நடிக்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மங்கா வந்து கேட்டோன்னே, "அம்மா ஒருத்தவங்க என்ன மாட்டி விட்டுருந்தா கூட நான் வந்து இவ்வளோ சங்கடப்பட்டுருக்க மாட்டேம்மா. ஆனா கடைசி நேரத்தில கூட எப்படிம்மா கஸ்தூரி வந்து இவ்வளோ நல்லவளா வந்து இருந்தா? அவ என்ன சொன்னான்னு சொன்னோன்னே, சொன்னத எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அச்சச்சோ! கடைசி நேரத்தில வந்து வேப்பிலைய அடிச்சுட்டு போயிட்டா. இப்போதைக்கு நம்ம சிவகாமி கிட்ட என்ன சொன்னாலும் வந்து மாற்றம் வந்து வராது. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரிம்மா, அவளோட முடிவெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா வந்து பேசிட்டு, அப்படியே வந்து அசந்து தூங்க சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம சிவகாமிய "தூங்கி எந்திரி. அதுவே உன்ன மாற்றம் வந்து கொண்டு வரும். பழையபடி நீ வில்லியா மாறிடுவ" அப்படின்னு சொல்லி மங்கா வந்து திங்க் பண்ற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து நம்ம சிவகாமி வந்து நான் இத்தன நாளா பண்ணது தப்பு தான். என் பொண்ணுக்கு வந்து அதனால பிரச்சனையாகுமோங்கிற மாரி பட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மனசாட்சி வந்து வராங்க. "பரவாயில்லையே! நீ வந்து ஜெயிச்சிட்ட. இனிமேட்டு வீடு, பங்களா, சொத்து எல்லாமே உனக்கு தான். நீ தானே இந்த வீட்டோட மகாராணி" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "அதே மாரி நீ செஞ்ச எல்லா விஷயமும் உன் பொண்ணுக்கும் வந்துரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கையெல்லாம் பார்த்தியா ரெட் கலரா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது கையெல்லாம் வந்து துடைக்கிறாங்க. "அது உன்னோட ரேகையில வந்து கலந்துருச்சும்மா. இனிமேட்டு உன்னால எதுவுமே செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்? நீ வந்து பிரச்சனையில வந்து மாட்டிக்க போற. உன் பொண்ணோட எதிர்காலம் இதனால என்ன ஆகும் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "நான் என்ன பண்ணேன்? அவ அவளோட பொண்ணுக்கா வந்து செஞ்சா. நான் என் பொண்ணுக்கா நல்லது செஞ்சேன். நல்லது எப்படிம்மா செஞ்சா? நீ வந்து தப்பான வழியில போன. அவ தர்மத்தின் வழியில போனா. இறுதியில என்ன ஆச்சு? அன்பரசிக்கும், விஸ்வாவுக்கும் தான் கல்யாணம் வந்து நடந்துச்சு. உன்னால எதுவும் செஞ்சு கிழிக்க முடியல பார்த்தியா? அப்படின்னு சொல்லும்போது, வேதனையோட உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கஸ்தூரி வந்து வராங்க. வேற லெவல்ல வந்து காத்து வந்து அடிக்குது. ஜன்னல்லாம் வந்து டப 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 டபன்னு அடிக்குது போல இருக்கு. அப்பன்னு பார்த்து ஃபீல் பண்றாங்க. "அம்மா நீ வந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது வந்துடுறாங்க நம்ம கஸ்தூரி. "அம்மா என்னை விட்டு போயிட்டியாம்மா? என்னோட நினைவுகள் உன்னை சுற்றி சுற்றி தாம்மா வரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு நம்ம கூட வந்து பிடிச்சவங்க இருப்பாங்க. நாளைக்கு நம்ம கூட வந்து பிடிச்சவங்க இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை இது தாம்மா சர்க்கிள். பிடிச்சவங்க வந்து போவாங்க. இன்னொருத்தவங்க புதுசா வருவாங்க. அவங்க கூட நம்ம சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்போம். அடுத்தது அவங்க போவாங்க. இன்னொருத்தர் வருவாங்க. இது தாம்மா வாழ்க்கை. சின்னதா வந்து உனக்கு சொல்லிக் குடுத்துட்டேன். உன்னை சுற்றி தாம்மா நான் இருப்பேன். அதனால நீ தனியா இருக்கன்னு நினைக்காத. நம்ம 2 பேரும் இப்படி அடிக்கடி வந்து பேசலாம். அம்மா உன் மடியில வந்து தாச்சிக்கிட்டாம்மா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கஸ்தூரி மடியில வந்து தூங்குற மாரி காட்டுறாங்க. "என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, "நீ பொறுப்பான மருமகளா ஆகணும். பழைய அன்பரசியா வந்து துரு துருன்னு இருக்கக்கூடாது. உங்க மாமனாரு, மாமியாரு, விஸ்வா எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கணும். விஸ்வா வந்து கல்யாணம் ஆனதுனால உரிமையில உன் மேல வந்து கோவப்பட அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கடுப்பாகக்கூடாது. பார்த்துக்கம்மா" அப்படின்னு சொல்லி கஸ்தூரி வந்து அட்வைஸ் பண்றாங்க அந்த இடத்துல.